பிரெக்னெண்டா இருந்தீங்களா ரீசெண்டா? உங்களுக்கு டெலிவரி ஆச்சா? ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு? மறந்து போச்சு. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் சித்தப்பா கூட நீ தப்பு பண்ணிருக்க. சரி. நெக்ஸ்ட். அடுத்தது எத்தனை பேரை தான் மேடம் சொல்லுங்க. சொல்லு, நீ வாட்டு சொல்லிட்டாரு. சிரிக்காங்க. நான் கடைக்காரன் கூட நீ தப்பு பண்ணல. நான் உனக்கு யார்? நான் கடைக்கு நகை செய்ய போறேன்னா தப்பா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அழுகாதண்ணே. ஏப்பா அப்படி பாக்குற? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். பாம்பேல இருக்கிறவ நீ ஒண்ணுதான். நான் இப்ப சொல்றேன். அப்படி மட்டும் பேசாத. ஐயோ அப்படி சொல்லாத. கம்பேர் பண்ணாத. சரி, இவங்களை பண்ண ஒரு தாயா இருந்தா நான் வளர்த்துருக்கிறேன். ஒரு தாயா நீ இல்லவே இல்ல. நான் அப்படி இல்ல 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 வெக்கமா இல்ல. சொல்லுங்க. ஏன் இவ இவ்வளவு கோவமா இருக்கா? என்ன அதானே நடந்தது? மேடம் புரியல எனக்கு. என்ன நடந்தது? அது லவ் தான். ஆ. வயசு கோளாறு தான், வேற ஒண்ணும். ஆனா அவ பிரச்சனை அது இல்ல. அப்புறம் என்ன அவ பிரச்சனை? பிரச்சனை நீங்கதாம்மா. அதான் அவ சொல்றா. நான் அப்படி பண்ணவே இல்ல. எப்படி பண்ணல? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல என்ன அப்படி சொல்றா? பண்ணல சொல்றீங்க. இல்ல அவதான் நான் ஒண்ணுமே சொல்றா. சொல்லாம என்ன சொன்னா அவ? என்னமோ சின்ன பையன் என்னமோ சொல்றா. என்ன சொன்னா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. சொல்லு. கார்த்திக் என் புருஷன் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. கார்த்திக் உங்க வீட்ல இருந்தானா? மேடம் பேட்டு மாட்டேன். நீ இந்த பொண்ணு தான் கூட்டு வந்த மேடம். சரி. கதால பூட்டிக்கிடுவாங்க மேடம் வீட்லயே. சும்மா இருப்பீங்களா நீங்க? அம்மாவா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்களா ரீசெண்டா? உங்களுக்கு டெலிவரி ஆச்சா? ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு? மறந்து போச்சு. நான் செய்வேன். வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறப்ப அத்தனை ஆம்பளைங்க வருவாங்களாம். என்னை என்னை போக சொல்லுவாங்களாம். யார் போவா? நீ ஸ்கூல் போய் தானே ஆகணும். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். வசந்தா. இல்ல மேடம். வசந்தா எங்க உட்காருங்க. மாமா திட்டுவாங்க. சரி கூப்பிடலாம் மாமாவை. நீங்க மாமா வர சொல்றேன். நீங்க வாங்க. இங்க உட்காருங்க. உட்கார்ந்து கேளுங்க. போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சுமா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. இந்த தெரிஞ்ச இடோட்ட எதுங்க வந்து உட்காந்துருக்கான் என் கண்ணுக்கு முன்னாடியே. நீ ஓகேமா? என்னது? நீ ஓகேமான்னு கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை பையல செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் இந்த பாத்தில நீ பண்ணி பையல. தெரியுமா இவன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தான்? வர அதை கேளுங்க நீங்க. இவன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரணும்? என்ன ஏன் இழுக்க சொல்றா வந்தான். உங்களை என் இழுத்தாரா? பொண்ணுங்க அங்க அவன் என்ன இழுத்தா? உங்களை இழுத்தாரா? ஆமா. செத்த பையல சி போட்டு பாடா படுத்துறீங்களா? ஏல உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க? இழுக்கதான் வந்தான். நான் தான் எப்படி நடந்ததுமா அது? எப்படி நடந்தது? எப்ப இழுத்தாரு? என்னது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அசிங்கமா பேசுறான் என்னைய. என்ன பேசினாரு? உன் பொண்ணு இருக்கால, நீ என்கிட்ட வா அப்படின்ட்டு. நான் கேட்டவே திறக்கல. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போலியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் நடக்குது இல்ல? தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராரு. அப்புறம் நான் கேஸ் நடக்கல. இப்படி உங்க கை பிடிச்சு இழுத்தாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? கை பிடிச்சி இழுத்தது இல்ல. நாங்க இது வந்து நான்
அப்படிலாம் பேச முடியுமா? எப்படி? என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம ஒரு நிமிஷமா பேசினே இல்லம்மா, அவர் உங்கள்ட்ட தப்பா நடந்துட்டாருன்னா நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதனால கதவுல திறக்கல இல்ல. இல்ல, அப்ப எப்படி கையை பிடிச்சு இழுத்தாரு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இழுக்கதான் வர்றான், பேசுற பார்த்தாலும் தெரியுதுல்ல. இல்லம்மா, இழுத்தாரு சொன்னீங்கல்ல. இழுத்தாரு நான் சொல்ல வரல. பேசுற அர்த்தம் வந்து அதுதான். உள்ள விட்ட பரவாயில்ல, என்ன செய்வாங்க? சொல்லுங்க, கடைசி முடிவுக்கு வர்றேன். என்ன உங்களுக்கு தெரியணும்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அவனு ஜாமே. 4 விஷயம் சொல்லியிருக்கா அவங்கள பத்தி. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் சித்தப்பா கூட நீ தப்பு பண்ணிருக்க. சரி, நெக்ஸ்ட் பண்ணல. சரி சொல்லு, நான் பண்ணல சொல்லு. அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. சே வெக்கமா இல்ல? சரி, இவங்க கூட நீ தப்பு பண்ண முயற்சி. நான் பண்ணல. மண்டை காயுது எனக்கு. நான் கடைக்காரன் கூட நீ தப்பு பண்ணல. நான் உனக்கு யார்? நான் கடைக்கு நகை செய்ய போறேன்னா தப்பா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம்? சரி, நகை கடை மேட்டர். அடுத்தது எத்தனை பேரை தான் மேடம் சொல்லுங்க. சொல்லு, நீ வாட்டு சொல்லு, சொல்லிட்டாரு. சிரிக்காங்க, சொல்லுங்க. போற